இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை நமக்கு காண்பிக்கும் 5 காரியங்களை இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகின்றோம். திறந்த காதுகளோடும் திறந்த இதயங்களோடும் தேவ செய்தியை கேட்போமாக. முதல் காரியம், the cross reveals the gravity of sin. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை, the cross of sacrifice, the cross of Jesus, the immortal cross, the cross of justice, the cross of treason, that wooden cross, that Roman cross, that tells us the gravity of sin. பாவத்தின் உக்கிரத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை வெளிப்படுத்துகின்றது. அதை நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி, அதை வெறும் ஒரு மர சிலுவையாக பார்த்தாலோ, ரோம சிலுவையாக பார்த்தாலோ, அதை துரோக சிலுவையாக பார்த்தாலோ, நியாய சிலுவையாக பார்த்தாலோ, தியாக சிலுவையாக பார்த்தாலோ, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை நமக்கு உணர்த்தும் ஒரு காரியம் உண்டு. அதுதான் பாவத்தின் உக்கிரம் எவ்வளவு கொடூரமானது என்பதை அந்த சிலுவை நமக்கு காண்பிக்கின்றது. உலகம் பாவம் பெரிய காரியமல்ல என்று சொல்லும் பொழுது, வேதம் அதை பரிசுத்த தேவனுக்கு விரோதமாக இழைக்கப்படும் பாதகமாக, துரோகமாக பார்க்கின்றது என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனம், Romans chapter 3 and verse 23 says this, for all have sinned and come short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பாவத்தை உலகம் தவறு என்று சொல்லி, அது ஒன்றுமில்லை, அது பெரிய சங்கதி அல்ல என்று சொல்லும் பொழுது, பாவம் என்ன என்று நமக்கு தெரிய வேண்டும். பாவம் தேவனை எதிர்க்கும் செயல். பாவம் தேவனுக்கு விரோதமாக நிற்கும் செயல். பாவம் என்பது தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை சிந்திக்கும் செயல். தேவனை எதிர்த்து அவருக்கு விரோதமாக எழும்பும் இருதயத்தின் நிலைமையைத்தான் பாவம் உணர்த்துகின்றது என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. பரிசுத்த தேவன், நீதி உள்ள நியாயாதிபதியான தேவன் பாவத்தை கண்டும் காணாமல் விட முடியாது. And that is why the cross was established. பரிசுத்த தேவன், நீதி உள்ள நியாயாதிபதியாக வெளிப்பட போகின்ற தேவன், மனுக்குலத்தின் பாவத்தை கண்டு அதை காணாதவரை போல இருந்து விட முடியாது. அவரால் இருக்க முடியும். ஆனால் அப்படி இருந்து விட்டால் மனுக்குலத்தில் இருக்கும் ஒருவனும் அவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கும், அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் நித்தியத்திலே வந்து பிரவேசிக்க முடியாது என்பதனாலே அவர் பாவத்தை குறித்து எதையாகிலும் செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்குள்ளாக இருந்தார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகின்றது. தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஒரு கடன் இருந்தது. அதை செலுத்துவதற்கு ஒரு மனிதனும் தகுதி இல்லாதவனாக இருந்த பொழுது, முடியாதவனாக இருந்த பொழுது, தேவனே அதை செலுத்தி தீர்க்கும்படியாக தம்முடைய சொந்த குமாரனை மனித உருவிலே உலகத்திலே அவதரிக்க செய்து, அவரை பிறக்க செய்து, சிலுவையின் மூலமாக தம்முடைய சித்தத்தை, தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். அதைத்தான் இன்று புனித வெள்ளி நமக்கு சொல்லுகின்றது. உங்கள் பாவத்தின் உக்கிரத்தை காண விரும்பினால், கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவினுடைய சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் என்று நம்மிடத்திலே சொல்லுகிறார். If you want to know the gravity of your sin, all that you have to do is look up to the cross of Jesus on the Calvary. நாம் மற்றவர்களை விட சிறந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் செய்த பாவங்களை நான் செய்யவில்லையே, அவர்கள் நினைக்கிற விதமாக நான் நினைப்பதில்லையே, அவர்களுடைய வாழ்க்கையை போல என்னுடைய வாழ்க்கை இல்லையே என்று பல நேரங்களிலே நாம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு நம்மை நாமே மார்த்தட்டி கொள்ளும் பொழுது, நம்மை நாமே தட்டி கொடுத்து உயர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னுடைய பாவத்தின் உக்கிரத்தை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் உன்னுடைய பாவத்தின் உக்கிரத்தை நீ பார்க்க வேண்டும் என்றால் சிலுவையை நோக்கி பார் என்று கர்த்தர் இன்று காலை வேளையிலே நம்மிடத்திலே சொல்லுகின்றார். அடித்து நொறுக்கப்பட்ட முகமும் சரீரம் விகாரமாக்கப்பட்ட இயேசுவை நீங்கள் அந்த சிலுவையில் காண்பீர்கள். அந்த சிலுவை சொல்லும் பாவம் விளையாட்டல்ல. நம் பாவமே தேவகுமாரனாகி இயேசுவை கொன்றது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்ல வேண்டும், ஆண்டவரே, என்னுடைய பாவம் உம்மை கொன்றது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த பாவம்
ஆண்டவரை உம்மை சிலுவையில் பலியாக்கிற்று என்பதை நான் அறிந்திருக்கிறேன் தகப்பனே. என்னை இந்த காலை வேளையிலே ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் என்னிடத்தில் இரக்கமாய் இருப்பீராக. என்னுடைய பாவத்தின் உக்கிரத்தை உம்முடைய சிலுவை எனக்கு காண்பிக்கின்றது ஆண்டவரே. உம்முடைய கர்த்தாவை கிருபையினாலே நான் இன்று ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். உம்முடைய தயவினாலே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் என் மேல் விழுந்திருக்கிறது ஆண்டவரே. அந்த பாவங்கள், அந்த கர்த்தாவை நான் செய்த பாவங்கள், என் தலைமுறைகள் செய்த பாவங்கள், என் முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கும்படியாக உம்முடைய ரத்தம் என் மேல் விழுந்ததற்காக நன்றி என்று சொல்லுவோம். இரண்டாவதாக, the cross reveals the fulfillment of God's promise. இரண்டாவது காரியம், சிலுவை நமக்கு உணர்த்தும் இரண்டாவது காரியம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை சிலுவை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் என்ன என்பதை சிலுவை நமக்கு காண்பிக்கின்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது பரலோக தேவன் திடுக்கிடவில்லை. It did not come as a shock or a surprise for the Father in heaven that Jesus was dead on the cross. தம்முடைய ஒரே பேரான குமாரன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறதையோ, சிலுவையில் மரித்து போகிறதையோ கண்ட காட்சியை கண்ட பரலோக தேவன் திடுக்கிட்டு கைகளை பிசைந்து கொண்டு இனி செய்வது என்ன என்று திகைக்கவில்லை. அவர் தடுமாறவில்லை. அல்லேலூயா. கல்வாரி சிலுவை இயேசுவுக்காக கொல்கதாவிலே ஆயத்தமாவதற்கு 700 வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவின் சிலுவை மரணத்தை முன்னுரைத்தான் என்று வேதத்தை வாசித்தால் நமக்கு தெரிய வரும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம். In the book of Isaiah chapter 53 and verse 5, we read like this: He was wounded for our transgressions, He was bruised for our iniquities. The chastisement of our peace was upon Him, and with His stripes we are healed. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் அல்லேலூயா நாம் குணமாகிறோம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆதாம் ஏவாளின் வெட்கத்தை மூட பலியிடப்பட்ட அந்த முதல் ஆட்டுக்குட்டியிலிருந்து, தேவ கோபத்திலிருந்து இஸ்ரவேலை விடுவித்த பஸ்கா ஆட்டுக்குட்டிகளிலிருந்து, தேவாலயத்திலே செலுத்தப்பட்ட ஒவ்வொரு பாவ நிவாரண பலியும் சுட்டி காண்பிக்கும் ஒரு சத்தியம் உண்டு. அந்த சத்தியம்தான் இயேசுவின் சிலுவை. அதுவே இயேசுவின் சிலுவை. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியானவர் இந்த சிலுவையிலே ஒரு நாள் அறையப்பட வேண்டும் என்பதையே ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் நமக்கு உணர்த்துகின்றது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? சிலுவை மரணத்தை ஒரு நிழலாக ஆண்டவர் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து ஒவ்வொரு நியாயப்பிரமாண புஸ்தகத்திலும் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். The very first lamb that was slain, that was killed to cover up the sin, to cover up the shame of Adam and Eve, only shows us the cross of Calvary. கைகளை உயர்த்தி சொல்லணும், ஆண்டவரே, மனிதனுடைய வெட்கத்தை மூடுவதற்காக அடிக்கப்பட்ட அந்த முதல் ஆட்டுக்குட்டி முதல் தேவாலயத்திலே பலி செலுத்தப்பட்ட, பஸ்கா நாளிலே பலி செலுத்தப்பட்ட ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பலியை, கிருபாதார பலியை காண்பிக்கின்றது என்பதை அறிந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவை தேவனுடைய மாற்று யோசனை அல்ல. The cross of Jesus was not God's alternative. He did not have a plan B. He only had one plan, and that was the cross of Jesus. அவர் ஆதி முதல் தம்முடைய நீதியை வெளிப்படுத்துவதற்கு ஏற்படுத்தி வைத்திருந்த சிலுவையே கல்வாரி சிலுவை. மூன்றாவது சத்தியம், சிலுவை நமக்கு உணர்த்தும் மூன்றாவது சத்தியம் இதுவே. சிலுவை என்பது நமக்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்ட பரிகாரம். It is a substitutionary atonement. The cross of Jesus is a substitutionary atonement for us என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். சிலுவை என்பது நமக்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்ட பரிகாரம். நியாயமாக நம்முடைய பாவங்களுக்கு, இங்க இருக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்கு அவன் அடிக்கப்படுவதே நியாயம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவராக அடிக்கப்பட வேண்டிய தேவையில்லை. அப்படி இருந்தால் ஒருவரும் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் தம்மை கிருபாதார பலியாக ஒப்புக் கொடுத்தார். He became a substitutionary atonement for us. Jesus, I want to tell you this morning, he did not die for a cause. He died in our place. Hallelujah.
ஒரு காரணத்திற்காக மரிக்கிறவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். இந்த காரியத்தை நான் சாதிக்காவிட்டால் நான் மரித்து விடுவேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த உலகத்தில் நம்முடனே கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்திற்காக மரிக்கவில்லை, நமக்காக அவர் மரித்தார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். இயேசு நமக்கு பதிலாக மரித்தார். நாம் மரித்திருக்க வேண்டும், நாம் தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ உங்களுக்கு பதிலாக நான் இந்த சிலுவையிலே என்னை ஒப்புக் கொடுப்பேன். நாம் அறையப்படுவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து அறையப்பட்டார். நமக்கு நித்திய ஜீவனை தரும்படி அவர் தம்முடைய ஜீவனை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார் என்று வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 Peter chapter 3 and verse 18 says this: For Christ also hath once suffered for sins, the just for the unjust, that he might bring us to God, being put to death in the flesh, but quickened by the Spirit. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக மாம்சத்திலே கொலை உண்டு, எனக்காக ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படி இன்று காலையிலே தேவனுடைய சமூகத்திலே நான் வந்திருக்கிறேன். It is not because I had no job at home. எனக்கு மற்ற வேலைகள் இருக்கிறது, ஆனாலும் எல்லா வேலைகளையும் தள்ளி வைத்துவிட்டு எனக்காக அநீதி உள்ள எனக்கு பதிலாக நீதி உள்ளவராய் அவர் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டு மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட நாளை நினைவு கூறும்படி நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி தேவனிடத்திலே அல்லேலூயா உங்களுடைய கனத்தை, உங்களுடைய மகிமையை அவருக்கு செலுத்தும்படி கேட்கிறேன். நீங்கள் செய்த ஒரு குற்றத்திற்காக நீதிமன்றத்திலே நிற்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்வோம். குற்றம் நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனையும் உங்களுடைய குற்றத்திற்காக விதிக்கப்பட்டு இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களை காப்பாற்ற யாருமே இல்லாத நேரத்தில், உங்களுக்காக வழக்காட ஒருவரும் இல்லாத நேரத்தில், உங்களுடைய நியாயம் எடுபடாமல் போன நேரத்தில், உங்களிடத்தில் நியாயமே இல்லை என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது தவறே செய்யாத ஒருவர் முன் வந்து உங்களுக்கு பதிலாக உங்களுடைய குற்றத்தை அவர் மேலே ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ஆக்கினையை, உங்களுடைய தண்டனையை அவர் தம் மேலே ஏற்றுக்கொள்கிறார் என்று நினைத்துக் கொள்வோம். நீங்கள் விடுதலை செய்யப்படுகிறீர்கள். உங்களுக்கு பதிலாக நீதிமன்றம் அவர் மேலே குற்றத்தை சுமத்துகிறது. யாராவது ஒருவர் இதற்கு பலி கொடுக்கப்பட வேண்டும், யாராவது ஒருவர் இந்த குற்றத்திற்கு இந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த காட்சியை தான் சிலுவை நமக்கு இன்று காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அந்த காட்சியை தான் சிலுவை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த காரியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 27:46. The Gospel of Matthew chapter 27 and verse 46 says this: And about the 9th hour Jesus cried with a loud voice, saying, Eli, Eli, lama sabachthani. That is to say, my God, why have you forsaken me? Eli, Eli, lama sabachthani. That is to say, my God, why have you forsaken me? 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. பரிசுத்த பிதாவாகிய தேவன் பரிசுத்த குமாரனாகிய இயேசுவின் மீது தம்முடைய நீதியின் ஆக்கினியை ஊற்றின போது உண்டான இயேசுவின் கூக்குரல் அது. அல்லேலூயா. இயேசு கைவிடப்பட்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தார் என்று பார்க்கிறோம். கைவிடப்பட்டவராய் இருந்தார். உலகத்தின் மொத்த ஆக்கினையும் அவர் மேல் விழுந்தது. உலகத்தில் இதுவரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் செய்த பாவங்களும், இனி வரப்போகின்ற ஒவ்வொரு பிள்ளையும் செய்ய போகும் பாவமும் அந்த சிலுவையிலே அவர் தம்மேலே ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகின்றது. 2 Corinthians chapter 5 and verse 21 says this: For he hath made him to be sin for us, who knew no sin, that we might be made the righteousness of God in him. எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய தியாகத்தை பிதாவாகிய தேவன் நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு
பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த வசனத்திலே நான் பிதாவாகிய தேவனையும் பார்க்கிறேன், அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் பார்க்கிறேன். நாம் அவருக்குள், பிதாவாகிய தேவனுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத கிறிஸ்துவை நமக்காக பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சிலுவை நமக்கு காண்பிக்கும் நான்காவது சத்தியம் இது. The cross is a supreme display of God's love. சிலுவை நமக்கு காண்பிக்கும் நான்காவது சத்தியம், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, பிதாவாகிய தேவனுடைய அன்பு சிலுவையின் மூலமாக நமக்கு வெளிப்பட்டிருக்கின்றது என்ற சத்தியம். தேவ நீதி சிலுவை மரணம்தான் தீர்வு என்று சொன்னபோது தேவ அன்பு அந்த சிலுவையிடம் இயேசுவை அனுப்பினது. கைகளை உயர்த்தி சொல்லணும், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ தருவதற்கு, இந்த பாதையிலிருந்து, இந்த பாவத்தின் சுழற்சியிலிருந்து எனக்கு விடுதலை தருவதற்கு யாரும் இல்லாது இருந்த நேரத்தில் எனக்காக சிலுவையை நீர் தெரிந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பிதாவானவர் தம் குமாரனை தயக்கத்துடனே சிலுவைக்கு அனுப்பவில்லை, குமாரனும் கல்வாரிக்கு விருப்பம் இல்லாமல் செல்லவில்லை. Hallelujah. We need to know that truth today. This morning, if there is any doubt in your mind about why Jesus had to die on the cross, let me tell you, Jesus chose this death for us. Hallelujah. And he chose it joyfully. அவர் சந்தோஷத்துடனே தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவை மரணத்தை தமக்காக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உலகம் இதுவரை கண்டதில் சிறந்த அன்பு, தன்னலமற்ற அன்பு, பிதா இயேசுவை சிலுவைக்கு அனுப்பின அன்பு. உலகத்தில் எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு வேதனை உண்டாக வேண்டும் என்று நினைக்கவே மாட்டான். ஆனால் பரலோக தேவன் தம்முடைய சொந்த குமாரன் நொறுக்கப்படுவதற்காக, சிலுவையில் அறையப்படுவதற்காக அவரை ஒப்பு கொடுத்த பொழுது அவருடைய அன்பு அதிலே விளங்கினது என்று வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. கைகளை உயர்த்தி சொல்லணும், எனக்காக உம்முடைய அன்பை வெளிப்படுத்தின தயவிற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்கு நான் பாத்திரவானே அல்ல, இனிமேலாவது கர்த்தாவே உம்முடைய அன்புக்கு ஈடாக என்னையே ஒப்புக் கொடுக்க என்னை உம்முடைய கைகளிலே இன்று படைக்கின்றேன் ஆண்டவரே. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகின்றது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். விளங்க பண்ணினார் என்றல்ல, விளங்க பண்ணுகிறார். இன்று வரைக்கும் அதை விளங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? ரோமர் 5:8, But God commendeth his love toward us, in that while we were yet sinners, Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். நம்முடைய பாவத்தை நீக்குவதற்கு உலகத்தில் எந்த வல்லமையும் இல்லாதிருந்த பொழுது கிறிஸ்துவனுடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. கைகளை உயர்த்தி சொல்லணும், நான் பாவியாய் இருந்த பொழுது நீ பாவத்திலிருந்து மீண்டு என்னிடத்தில் வா என்று நீர் சொல்லாமல், சொல்லியிருந்தாலும் அதை நான் செய்திருக்க முடியாது. நான் பாவியாய் இருக்கும் பொழுதே நீர் எனக்காக மரித்ததினாலே நீர் என்மேல் வைத்த அன்பை இன்று வரைக்கும் விளங்க பண்ணுகிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. கெத்செமனே தோட்டத்திலே இயேசு இருந்தபோது சிலுவை மரணத்தின் கொடுமையை அவரால் உணர முடிந்தது. இருந்தும் அவர் சிலுவையை, ஆணிகளை, அவமானத்தை, வேதனை தெரிந்தெடுத்தார். எதற்காக தெரிந்தெடுத்தார்? நமக்காகவே தெரிந்தெடுத்தார். நீங்களும் நானும் நித்திய காலமாக அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக, பரலோகத்திலே குற்றம் உள்ளவர்களாக அல்ல, குற்றம் நீங்கினவர்களாக, பரலோகத்திலே பரிசுத்த குலைச்சல் உள்ளவர்களாக அல்ல, பரிசுத்தம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தம்மையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். வேதனையை சகித்தார், அவமானத்தை தெரிந்து கொண்டார் என்று கர்த்தர் நமக்கு இன்று காண்பிக்கின்றார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீர் எனக்கு செய்த தியாகம் பெரிதாண்டவரே. அந்த தியாகத்திற்கு ஈடு இணையாக நான் வாழ்கின்ற நாட்களிலே ஒன்றையுமே செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன். உம்மிடத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு கர்த்தாவை பரிசுத்தமுள்ள, உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ என்னை இந்த நாளிலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. சிலுவை நமக்கு காண்பிக்கும் 5வது சத்தியம் இது. The cross is a finished work. சிலுவை நமக்கு காண்பிக்கும் கடைசி சத்தியம், 5வது சத்தியம் இது. சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னாரே,
எது முடிந்தது என்று சொன்னார்? உலகம் நினைத்தது அவருடைய கதை முடிந்தது என்று சொல்வதாக அவர்கள் நினைத்து கொண்டார்கள். But Jesus is actually saying, the work that I came to fulfill is now done. It has been dusted. Hallelujah. இனி அந்த வேலையை ஒருவரும் செய்ய வேண்டிய தேவையில்லை. இனி ஒரு புதிய பலி இதற்காக செலுத்தப்பட வேண்டிய தேவையில்லை. இனி உலக ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஒருவரும் மரிக்க வேண்டிய தேவையில்லை. அதை நான் செலுத்தி முடித்து விட்டேன். அந்த கிரயத்தை நான் கொடுத்து முடித்து விட்டேன். அதுதான் அவர் சொன்ன வார்த்தை, முடிந்தது. சிலுவையில் இயேசு மரிப்பதற்கு முன் பேசின அந்த ஒற்றை வார்த்தை, முடிந்தது என்று சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை, அவர் பேசின வார்த்தைகளிலேயே மிகவும் வல்லமையானது. கிரேக்க மொழியிலே, ஆங்கிலத்திலே 3 வார்த்தைகள் எடுத்துக்கொண்டார்கள். இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொன்னார்கள். தமிழிலே ஒற்றை வார்த்தை, முடிந்தது. கிரேக்க மொழியிலும் ஒரே வார்த்தை தான். அந்த வார்த்தையினுடைய பெயர் தெத்தல்ஸ்தாய். லேலூயா. கொஞ்சம் சொல்லி பாருங்க கிரேக்க மொழியை, தெத்தல்ஸ்தாய். அதுதான் முடிந்தது. ஒருவனுடைய கடன் கொடுத்து தீர்க்கப்படும் பொழுது அவனுடைய கடன் பத்திரத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டு முத்திரை வைக்கப்படும். இயேசு வாழ்ந்த காலத்தில் எல்லா வியாபார பத்திரங்களிலும் கிரேக்க மொழியை பயன்படுத்தப்பட்டது. எபிரேய மொழியல்ல, கிரேக்க மொழியை பயன்படுத்தப்பட்டது. அந்த ஒருவனுக்கு கடன் பட்டு இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். கடன் பட்டவன் கடனை செலுத்தி தீர்க்க முடியாமல் இருக்கும் பொழுது கடன் கொடுத்தவனே அவன் மேல் இரக்கம் பட்டு அவன் மேலே தயவாய் இருந்து அவனுடைய கடன் பத்திரத்தில் தெத்தல்ஸ்தாய் என்று எழுதி ஒப்பிட்டு கொடுப்பான். அதைத்தான் கர்த்தர் சிலுவையிலே நினைவு கூர்ந்து சொன்னார். அந்த கடனை நான் கொடுத்து தீர்த்து விட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? when he said முடிந்தது, when he said it is finished, he actually meant the debt has been paid forever. இனி ஒரு கடனும் இல்லை, இனி நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரு கிரயமும் இல்லை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தெத்தல்ஸ்தாய், கடன் கட்டி முடிக்கப்பட்டது. இனி ஒரு கடனும் இல்லை, நீங்கள் சுதந்திரவாளிகள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து இன்று சொல்லுகின்றார். ஆமென் சொல்லுவீங்களா? அதைத்தான் இயேசு சிலுவையில் சொன்னார், முடிந்தது. கடன் கட்டி முடிக்கப்பட்டது. இனி கடன் இல்லை, இனி நீங்கள் கடனாளிகள் அல்ல, இனி நீங்கள் சுதந்திரவாளிகள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். கடனாளிகளான நாம் விடுதலை ஆவதற்கு இயேசு தமது ஜீவனை கிரயமாக கொடுத்தார். ரட்சிப்பு என்பது நாம் தேவனோடு சேர்ந்து செய்யும் காரியம் அல்ல. It is not something that we do with God. Salvation does not work that way. Salvation is not a joint effort between mankind and God. Salvation is always about God. God initiated salvation, and God fulfilled the mission of salvation, and God has thrown open the doors of salvation through the cross. Hallelujah சொல்லுவீங்களா? Salvation is never a partnership with God. Salvation to the mankind, to you and me, is a gift from God. அது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? கேட்டு வாங்குவது ஈவு அல்ல, தகுதி உள்ளவனுக்கு கொடுப்பதும் ஈவு அல்ல. தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்குமா இல்லையா என்று கலக்கத்தில் இருப்பவனுக்கு வருவதே ஈவு. அப்படிப்பட்ட ஈவை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். We did nothing to deserve this, yet God gave this gift to us. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 8-9 வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அதைத்தான் நான் சொன்னேன். Salvation, the work of salvation is not a joint venture between man and God. We can never get into a partnership with God and say we accomplished our salvation. எங்களுடைய ரட்சிப்பை தேவனோடு கூட சேர்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று எந்த மனிதன் எந்த மனுஷியும் சொல்ல முடியாது என்பதினாலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா சொல்லுவீங்களா? இந்த ஈவு மட்டும் நம்மை தேடி வரவில்லை என்றால் இன்று வரைக்கும் உலகம் இருளிலே மூழ்கி இருந்திருக்கும். இன்று வரைக்கும் உலகம் இருளிலே அமிழ்ந்து இருக்கும். அந்த ஈவு வந்ததற்காக ஸ்தோத்திரம் என்று வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. தேவனுடைய ஈவு என்னும் ரட்சிப்பு எனக்கு நேராக வந்ததற்காக நன்றி தகப்பனே. அல்லேலூயா. சிலுவை என்பது தூர நின்று பார்த்து மகிழ்ச்சி அடையும் ஒரு காரியம் அல்ல. நாம் அது பார்த்து இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சின்னமும் அல்ல. இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்று எப்படி தங்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள்? ஒரு செயின் போடணும், அதில் சிலுவையை வைத்து கொள்ள வேண்டும், அது போட்டுவிட்டால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று ஆகிவிடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் சிலுவை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிலுவை என்பது ரோமர்களுடைய காலத்திலே அவமான சின்னமாக இருந்தது. அவமான சின்னம். பாவம் செய்தவனும் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டவனுமே சிலுவையில் தூக்கப்பட்டான். அல்லேலூயா. அந்த அவமான சின்னத்தை கர்த்தர் மகிமையின் சின்னமாக இன்று மாற்றி தந்திருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையின் வழியாக நமக்கு ஒரு புது வழியை ஆண்டவர் திறந்து தந்திருக்கிறார். சிலுவை என்பது, அதனால்தான் நான் சொன்னேன், தூர நின்று பார்த்து மகிழ வேண்டிய சின்னம் அல்ல. சிலுவை என்பது தேவன் நமக்காக திறந்து தந்த வாசல். It is a door that God has opened for us. Hallelujah. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் இயேசு இப்படி சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இன்று இளைப்பாறுதல் வேண்டும் என்று வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் பாவி என்று ஒப்புக்கொண்டு எனக்கு ஒரு இரட்சகர் தேவைப்படுகிறார் என்று அறிவதே இயேசுவிடம் வருவது. Lot of time we have lot of doubts in our minds. What does it mean to come to Jesus? What does it mean when the pastor says come to Jesus today? இயேசுவிடம் இன்று வாருங்கள் என்று போதகர்கள் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றே தெரியாமல் இருக்கும் விசுவாசிகளை நான் பார்க்கிறேன். இயேசுவிடம் வா என்று யாராவது ஒருவர் உங்களை பார்த்து சொன்னார், அவர் சொல்லும் காரியம் இதுவே, நான் பாவி என்று என்னுடைய நிலைமையை அறிந்து நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். என்னிலே நன்மை ஒன்றும் இல்லை என்று நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். நானும் பாவத்திலே பிறந்த மனிதன் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த பாவத்திலிருந்து என்னை நானே விடுதலையாக்கிக் கொள்ள எனக்கு ஒரு வழியும் இல்லை என்பதை நான் அறிந்து, ஆண்டவரே, உதவி இல்லாமல் நான் இருக்கும் நேரத்தில் சிலுவை எனக்கு சொல்லுகிறது, சிலுவையினாலே கிரயத்தை கொடுத்து முடித்து இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து சொல்லுகின்றார், இப்பொழுது உனக்கு வழி திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்டுக்கொள்ள ஒரு வழியும் இல்லை என்பதை நான் அறிந்து, எனக்கு ஒரு இரட்சகர் தேவைப்படுகிறார் என்று அறிந்து, அந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை என்று நான் அறிந்து ஒப்புக்கொண்டு அவரை ஏற்றுக்கொள்வதே இயேசுவிடம் வருவது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு எனக்காக மரித்து 3ஆம் நாள் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவராய் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிப்பதே இயேசுவிடம் வருவது. உங்கள் வாழ்க்கை அவர் கைகளில் ஒப்புக் கொடுத்து அவரை கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்வதே இயேசுவிடம் வருவது என்று கர்த்தர் நமக்கு இன்று காண்பிக்கின்றார். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகின்றது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. இன்று ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆசை உள்ள உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வாயினாலே அறிக்கையிட்டு அவரை மரித்தோரிலிருந்து பிதாவாகிய தேவன் எழுப்பினார் என்று இருதயத்திலே நீங்கள் விசுவாசித்தாலே ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகின்றது.